உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சைவ பெருமக்களே, ஆன்மீக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த சிவ வணக்கங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நன்மை கலந்த நாளாக, மங்களம் நிறைந்த நாளாக, எல்லா துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் நல்ல அம்சங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ஆன்மீக நெஞ்சங்களே, சிவபெருமானுடைய சிறப்புகள், சைவ சமயத்தினுடைய மேன்மைகளை நாங்கள் காணொளிகளின் வாயிலாக அறிந்து கொண்டு வருகின்றோம். சிவபெருமானை பற்றி சொல்லுவதற்கு என்னுடைய ஆயுள் போதாது, கேட்பதற்கு உங்களுடைய ஆயுள் போதாது. அந்தளவிற்கு எம்பெருமானுடைய சிறப்புகள் பேசிக்கொண்டே போகலாம், கேட்டுக்கொண்டே போகலாம். அவனின்றி ஓரணுவும் அசையாது, அவன் அசைந்தால் அகிலமே அசைந்து கொள்ளும் என்றெல்லாம் எம்பெருமானுடைய சிறப்புகளை நாங்கள் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று எம்பெருமானுடைய திருக்கோவில்களை எப்படி வழிபடுவது, திருக்கோவில்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மனதை இலகுபடுத்தி கொள்ளுங்கள், மனதிலே நல்ல எண்ணங்களை தோற்றுவித்துக் கொள்ளுங்கள், நல்ல சிந்தனைகளை மனதிலே நெகிழ விடுங்கள். அது இறைவன் பற்றிய எண்ணங்களை, நல்ல ஞானங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற சமயம் சைவ சமயம் என்று சொல்லப்படும். சைவம் சிவனோடு சம்பந்தமாகுதல், சைவம் தனையறிந்தே சிவம் சார்தல் என்று சொல்லுவார்கள். சிவபெருமானை வழிபடுவதனால் எங்களிடத்திலே குடிகொண்ட தீய எண்ணங்கள், வஞ்சனை, சினம், பொறாமை முதலிய எல்லாம் அகன்று போய்விடும். எப்படி சூரியனை கண்டவுடன் இருள் நீங்கி பிரபஞ்சம் முழுவதும் அந்த சூரிய ஒளி பிரகாசித்து உலகம் முழுமைக்கும் ஒளியை தருகிறதோ, பகலை தருகிறதோ, அதே போல இந்த சிவபெருமான் பற்றிய சிந்தனைகள், சிவபெருமான் பற்றிய எண்ணங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி நல்ல எண்ணங்களை விதைத்து எங்களை நல்வழிப்படுத்தும். அதிலும் அருள், அன்பு, அறம் முதலான நட்பண்புகள் எம்மிடத்தே உண்டாகி வளரும். இதனால் துன்பம் நீங்கி இன்பம் பெருகும். அன்பின் வழியே இறைவனை காணுகின்ற முயற்சியிலே எல்லா உயிர்களிலும் நாங்கள் அன்பு செலுத்துவோம். அதனாலே தான் சைவ சமயம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் என்று திருமூலர் வாயிலாக எடுத்துச் சொல்லுகிறது. எம்பெருமான் ஈசன் அன்பு வடிவானவன், அவனை அன்பு எனும் நெய்யினால்தான் வழிபட வேண்டும் என்று எங்கள் சமயம் உணர்த்துகிறது. சைவ சமயங்களை பொறுத்த வரைக்கும் கோவில் வணக்கம் இன்றியமையாதது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுவார்கள். அதே போல கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றும் சொல்வார்கள். ஆலய வழிபாடானது மிகவும் இன்றியமையாதது. அதாவது ஆலயம் என்று சொல்லப்படுவது ஆன்மா லயப்படுகின்ற இடமாகும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைசக்தி வியாபித்து பரந்து செறிந்து இருந்தாலும் நாங்கள் குறைபாடுடையவர்கள், அதாவது ஊனக்கண்ணுடையவர்கள், சிற்றறிவுடையவர்கள். இப்படிப்பட்ட எங்களால் இந்த இறை சக்தியை உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே இறை சக்தியை உணர்வதற்கு எங்களுக்கு ஒரு மையம் தேவைப்படுகிறது. அந்த மையமாக அமைவதுதான் ஆலயங்கள். ஆலயம் என்பது ஆன்மா லயப்படுகின்ற இடம் என்று சொல்லுவார்கள். கோவில் என்று சொல்வது இறைவன் குடியிருக்கின்ற இடம் என்று சொல்லுவார்கள். இந்த பிரபஞ்ச சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற இடம்தான் இந்த ஆலயம். அதாவது ஒரு பசுவினுடைய உடம்பிலே பாலானது இரத்தத்தினுடைய வடிவிலே இருந்தாலும் எங்களுக்கு பால் என்கின்ற பொருளாக கிடைப்பது அதனுடைய மடி வழியாகத்தான் அல்லவா? அதே போலதான் இந்த பிரபஞ்ச சக்தியை, பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய இறை சக்தியை நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு உதவுவது இந்த ஆலயங்களாகும். ஆலயத்திற்கு செல்லுகும் பொழுது, அதாவது கோவிலுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. நீராடி செல்ல வேண்டும், தோய்த்து உலர்ந்த ஆடை உடுத்தி செல்ல வேண்டும், விபூதி முதலான சிவசின்னங்களை தரித்து நாங்கள் செல்ல வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அழுக்காகவோ அழுக்கான ஆடைகளுடனோ நாங்கள் ஈர ஆடைகளுடனோ செல்வது தவிர்க்கப்பட வேண்டியது. ஏனென்றால் ஆலயம் என்பது புனிதமானது.
புனிதமான இடத்திற்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்களும் தூய்மையாக பரிசுத்தமாக செல்ல வேண்டும். எங்களுடைய புற தோற்றத்திலே ஏற்படுகின்ற தூய்மை அகத்திலும் தூய்மையை ஏற்படுத்தும் இல்லையா? ஆகையினால் இறைவனை வழிபடுவதற்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது தூய்மையோடு செல்ல வேண்டும். மேலும் அங்கிருக்கக்கூடிய இறைவன் எங்களுக்கெல்லாரும் பெரியவன், இந்த பிரபஞ்சத்திற்கே பெரியவன். அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் பார்ப்பதற்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையுடன் செல்லலாமா? இல்லை அல்லவா? எங்களுடைய தகுதிக்கு அவரவருடைய தகுதிக்கும் தன்மைக்கும் ஏற்ப நாங்கள் ஏதாவது அந்த இறைவனுக்கு தேவையான பூசைக்கு தேவையான வழிபாட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள், அது இளநீராக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், வெற்றிலை பாக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் பூ முதலிய பொருட்களாகவோ பூமாலைகள் போன்றனவாக கூட இருக்கலாம். ஏதோ எங்களால் எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடியவை என்று நாங்கள் அறிந்தவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அவற்றை எப்படி எடுத்து கொண்டு செல்ல வேண்டும்? ஆணவத்தோடு கர்வத்தோடு நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கிறோம், ஆகையினால் இறைவனை காட்டிலும் நாங்கள் தான் பெரியவர்கள் என்கின்ற இருமாப்பு இல்லாமல் பவ்யமாக பக்குவமாக அன்போடு நாங்கள் பொறுமையோடு மிகவும் தூய்மையான பாத்திரங்களிலே நாங்கள் அவற்றை எடுத்து செல்ல வேண்டும். இறைவனுக்கு கொடுக்கின்ற பொருட்களை நாங்கள் தூய்மையாக தூய மனதோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதிலும் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் இடுப்பிற்கு மேலாக இந்த பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுதெல்லாம் வசதிகள் ஏற்பட்டு விட்டன, இப்பொழுது நெகிழி பைகள் கிடைக்கின்றன. ஆகையினால் இந்த பைகளுக்குள்ளே அவற்றை போட்டு கீழே காலுக்கு கீழே நாங்கள் அவற்றை பிடித்து கொண்டு செல்கிறோம். அதெல்லாம் தவறான செயல். நாங்கள் இடுப்புக்கு மேலாக இந்த பொருட்களை தூய்மையான ஒரு பாத்திரத்திலே வைத்து தாங்கி எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். ஆலயத்தை அண்மித்தவுடனே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, எங்கள் கால்களை கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் அங்கிருந்து மேலே தெரியக்கூடிய ராஜகோபுரம், எம்பெருமானுடைய ராஜகோபுரம் எங்கள் கண்களுக்கு புலனாகும். அந்த ராஜகோபுரத்தை நாங்கள் இருகரம் கூப்பி நாங்கள் வழிபட வேண்டும். ராஜகோபுரம் என்று சொல்லப்படுவது தூளலிங்கம் எனப்படும். எவ்வாறு இறைவனுடைய கர்ப்பகிரகத்திலே இருக்கின்ற சிவலிங்கம் புனிதமானதோ சக்தி மிக்கதோ, அதே போல இந்த ராஜகோபுரமும் புனிதமானது சக்தி மிக்கது. அந்த ராஜகோபுரத்திலே கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த கலசங்களுக்கு என்று கலசாபிஷேகங்கள் செய்யப்பட்டிருக்கும். கும்பாபிஷேகத்தின் பொழுது அந்த கலசங்களுக்கு அபிஷேகம் நடக்கும். எப்படி மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவலிங்கம் புனிதமானதோ, அதே போல இந்த ராஜகோபுரங்களும் கோபுர கலசங்களும் புனிதமானவை. தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இறை சிந்தனையை ஏற்படுத்துபவை இந்த கோபுரங்கள். ஆகையினால் நாங்கள் இந்த கோபுரத்தை கண்டவுடனே இருகரம் கூப்பி வழிபட வேண்டும். அதனை தூளலிங்கம் என்று சொல்லுவார்கள். அந்த கோபுர வாயில்தான் நாங்கள் இறைவனை அடைவதற்கு எங்களுக்கு வழிகாட்டுகிறது இல்லையா? ஆகையினால் அந்த கோபுர வாயிலை நாங்கள் கண்டு அங்கிருந்து இறை சிந்தனையோடு நாங்கள் எங்களுடைய இறைவன் நோக்கிய பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள்ளே சென்றவுடன் எங்களுக்கு கொடிமரம் பலிபீடம் என்பன தெரியும். அந்த பலிபீடத்துக்கு முன்னால் ஆண்கள் பெண்கள் இருபாலாரும் தங்களுடைய வணக்கங்களை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். அட்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லுகின்ற பொழுது தலை, மேவாய், கைகள் 2, செவிகள் 2, புஜங்கள் 2 என 8 உறுப்புகள் நிலத்தில் பொருந்த விழுந்து வழங்குதலாகும். இது ஆண்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. பெண்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாங்க நமஸ்காரம், அதாவது கைகள் 2, முழந்தாள் 2, தலை என்கின்ற 5 உறுப்புகளும் நிலத்திலே பொருந்த வழிபட வேண்டியதாகும். இந்த ஆண்களோ பெண்களோ அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரை செய்வதற்கு பொருத்தமான இடம் இந்த பலிபீடத்திற்கு முன்னாலே. எனவே இந்த பலிபீடம் தவிர்ந்த ஏனைய இடங்களில் நாங்கள் இந்த வழிபாடுகளை செய்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பலிபீடத்தினுடைய தாற்பயம் என்ன? நாங்கள் கொண்டு வரக்கூடிய எங்களோடு சுமந்து வரக்கூடிய பாவங்களை எல்லாம் நாங்கள் பலியிடுகின்ற இடம் இந்த பலிபீடம். இந்த பலிபீடத்திலே நாங்கள் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் பலியிட்டு நாங்கள் இறைவனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி இறைவனிடத்திலே எங்களை நாங்கள் சரணடைகின்றோம். அப்படி சரணடைகின்ற பொழுது அந்த பலிபீடத்தின் முன்னால் கொடிமரத்தின் கீழே இருக்கக்கூடிய குண்டலினி கணபதி
கணபதி, தம்ப விநாயகர் என்று சொல்லப்படுவார். தம்ப பிள்ளையார், குண்டலினி கணபதி என்றெல்லாம் சொல்லப்படுவார். இந்த குண்டலினி கணபதி எங்களுடைய மூலாதார கணபதி என்று சொல்லப்படும். அதாவது மனித உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களிலே மூலாதாரத்தினுடைய அடையாளமாக விளங்குபவர் இந்த குண்டலினி கணபதி அல்லது தம்ப பிள்ளையார். இந்த குண்டலினி கணபதி, குண்டலினி சக்தியானது எங்கள் முள்ளந்தண்டிலிருந்து மேலே ஒவ்வொரு தளமாக ஏறி சகஸ்ட தலத்திலே, சகஸ்ட ஆதாரத்திலே, 1000 இதழ் தாமரையிலே விரிவடையும். இதுதான் குண்டலினி சக்தியினுடைய எழுச்சி என்று சொல்லுவோம். இந்த குண்டலினி சக்தி எங்களிடத்திலே எழும்புகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இருந்து அபரிவிதமான ஆற்றல்கள் எல்லாம் அட்டமா சித்திகளும் கைவரப்பெறும் என்பது எங்களுடைய வேத ஆகம சாஸ்திரங்களிலே சொல்லப்படுவது, ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வாயிலாக அது உணர்த்தப்பட்டுள்ளது, கண்கூடானது. இப்படி இந்த குண்டலினியினுடைய அடையாளமாக விளங்குகின்ற இந்த கொடிமரத்தின் முன்னாலே, பலிபிடத்தின் முன்னாலே நாங்கள் ஆண்களும் பெண்களுமாக சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் வழிபாடு செய்துவிட்டு அதற்கு அடுத்ததாக நந்தி இருக்கும். இந்த நந்தி மூலவரை பார்த்த வண்ணம் இருக்கும். நந்தி என்பது ஆன்மாவினுடைய குறியீடு. ஆன்மா இறைவனை அடைதல் என்பதை உணர்த்துவதாகத்தான் இந்த நந்தி மூலவரை பார்த்த வண்ணம் இருக்கும். எனவே இந்த பலியிடத்திலே பாவங்களை எல்லாம் தொலைத்ததன் பின்னர் நாங்கள் இறைவனை அடைவதற்கு தகுதியாகிவிட்டோம் என்ற நிலையிலே நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி செல்லப் போகின்றோம். ஆலயத்திலே நாங்கள் இறைவனுடைய சன்னதியின் முன்பாக மனம் கசிந்து நின்று தேவார திருவாசக புராணங்களை ஓதுதல் வேண்டும். ஆலய வழிபாட்டிலே நாங்கள் எங்கள் குறைகளையோ எங்கள் வேண்டுதல்களையோ நாங்கள் ஒப்புவிப்பது கூடாது. எம்மை படைத்த, இந்த பிரபஞ்சத்தை படைத்த, முக்காலமும் உணர்ந்த இறைவனுக்கு எங்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை தர வேண்டும், எதை தரக்கூடாது என்பது யாவும் தெரியுமல்லவா. எனவே இறைவனுக்கு முன்னால் இருந்து நாங்கள் புலம்புதல்களையோ அல்லது எங்கள் தேவைகளையோ நாங்கள் குறித்து கொட்டக்கூடாது. மாறாக இறைவனை புகழ்ந்து அந்த இறைவன் இவ்வளவும் எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்ற நன்றி உணர்வோடு அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நாங்கள் இறைவனை வாழ்த்தி தேவார புராணங்களை, திருவாசகங்களை எல்லாம் நாங்கள் பாட வேண்டும். அவ்வாறு இறைவனுடைய சன்னதியிலே அவன் முன்பாக அமைதியாக, பொறுமையாக, பக்தியோடு இந்த பாடல்களை எல்லாம் பாடுகின்ற பொழுது எங்கள் உள்ளம் காந்தமயமாகி உள்ளிருக்கக்கூடிய இறைவனோடு இணைகின்றதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படும். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் செபித்து கொண்டிருக்க, நற்றவா உன்னை நாமறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சுந்தரர் சொன்னதைப் போல, நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமான் பாடியதைப் போல, இந்த நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் இடைவிடாது சொல்லி கொண்டிருக்க வேண்டும். மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது உதட்டு அசைவோடு நிறுத்திவிட வேண்டும். அடுத்தவருக்கு இடையூறு செய்வதாக சத்தமாகவோ அல்லது கண்களை மூடிக்கொண்டு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற எண்ணத்திலே பெருஞ்சத்தமாகவோ மந்திரங்களை சொல்லக்கூடாது. மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது அது உதட்டு அசைவு என்ற அளவிலே நின்றுவிட வேண்டும். அப்பொழுதுதான் மந்திரங்களுக்கு வலிமை உண்டாகும். அந்த அதிர்வுகள் தான் எங்களுக்கு இறை ஆற்றலை பெற்றுத்தரும். அதை விடுத்து நாங்கள் சத்தமாக மந்திரங்களை சொல்வதனால் அந்த மந்திர அதிர்வுகளுக்கு பதிலாக எங்களுக்கு குறைவான பலன்களே வந்து சேரும். ஆகையினால் நாங்கள் அந்த இடத்திலே பக்தியோடு அமைதியாக இருந்து பஞ்சாட்சரம் முதலான மந்திரங்களை சொல்ல வேண்டும். அதேபோல நாங்கள் சிவாலய வழிபாட்டிலே வழிபாடு முடிந்து வருகின்ற பொழுது சண்டிகேஸ்வரர் முன்பாக சென்று தியானத்திலே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரிடம் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இறைவனுடைய திருவருளை மாத்திரம் வேண்டி நிற்கின்றோம், அவன் அருள் அன்றி வேறு எதையுமே நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக அவர் முன்பாக கைகளை துடைத்து காட்டிவிட்டு நாங்கள் இறையருளை பெற்றுத்தரும்படி அவரிடம் வேண்டிவிட்டு நாங்கள் அமைதியாக இறைவனுடைய திருவருள் என்கின்ற பிரசாதத்தோடு நாங்கள் வர வேண்டும். ஆலய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நாயன்மார்கள் ஆலயங்களுடைய சிறப்பினை எடுத்து பாடியிருக்கிறார்கள். வல்லவர் காலத்திலே வாழ்ந்த நாயன்மார்கள் ஊரூராக, கோவில் கோவிலாக யாத்திரை செய்து ஆலயங்களிலே பல்வேறு தொண்டுகளை புரிந்து அந்த ஆலயங்களிலே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருமை, பெருமையை, சிறப்புகளை எல்லாம் பாடல்களாக பாடி எமக்கு ஆலயங்களினுடைய முக்கியத்துவத்தினை நன்றாக எடுத்து தந்திருக்கிறார்கள். அதே போல பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் என்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லோரும் ஆலய திருப்பணிகளை செய்து பிரம்மாண்டமான ஆலயங்களை அமைப்பித்து இன்றளவும் அந்த தமிழர்கள்
ஆலயங்களுடைய கட்டுமான திறன், அதேபோல ஆகமங்களுடைய உச்ச அளவுகள், அதேபோல எங்களுடைய அறிவியல் மேம்பாடு சிந்தனைகள், இப்படியானவற்றை இன்று வரை எமக்கு பறைசாற்றக்கூடிய அரும்பெரும் கலை பொக்கிஷங்களையும் ஆன்மீக மையங்களையும் அமைத்து தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆலயங்கள் என்பது எமக்கு ஞானத்தை வளர்க்கக்கூடிய, பக்தியை வளர்க்கக்கூடிய, சமய பண்பாட்டு கலாச்சாரங்களை வளர்க்கக்கூடிய இடங்களாகவும், எங்களுடைய ஆன்மாவை இறைவனிடத்திலே லயிக்க செய்யக்கூடிய, ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான இறை அம்சங்களை கொண்ட இடங்களாகவும் விளங்குகின்றன. இந்த தெய்வ பெரும் நிலையங்கள் கோவிலாக இருக்கிறது. மனித உடலை கோவிலோடு தொடர்புபடுத்தி சொல்வார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வார்கள். இந்த மனித உடலை ஒத்ததாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயங்கள். இந்த ஆலயங்களை நாள்தோறும் நாங்கள் சென்று இறைவனை வழிபட வேண்டும். அவ்வாறு நாள்தோறும் செல்ல முடியாதவர்கள் விசேட காலங்களில், குறிப்பாக சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதே இப்படியான நாட்களிலே, அதே போல அமாவாசை, பூரணை, இப்படியான நாட்களிலே எல்லாம் கட்டாயமாக ஆலயத்திற்கு சென்று இறைவனுடைய திருவருளையும் எங்களுடைய ஞான அருளையும் பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும். ஆகையினால் அடியார்களே, ஆன்மீக நெஞ்சங்களே, ஆலயங்கள் என்பது எங்களுடைய வழிபாட்டினுடைய முக்கியமான அம்சங்கள். அவற்றை போற்ற வேண்டும், பேண வேண்டும். ஆலயங்களுடைய புனிதத்தன்மை கெடாதவாறு அவற்றை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபடுகின்ற பொழுதுதான் ஆலயங்கள் தெய்வீக ஒளி நிறைந்த இடங்களாக இருக்கும். ஆலயங்கள் விற்பனை நிலையங்கள் அல்ல, அவை வியாபாரம் செய்கின்ற இடங்கள் அல்ல. எனவே பக்தி மார்க்கத்தோடு அடியார்களை அரவணைத்து அடியார்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்கின்ற பொழுது அது கோடி இந்த அஸ்வமேத யாகங்கள் செய்ததற்கான பலன்களை நமக்கு தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே என்பது போல இறைவனுடைய திருவருளையும் அவனுடைய திருவருள் கடாட்சங்களையும் அனைவருக்கும் தரும். எனவே ஆலய வழிபாட்டிலே ஈடுபட்டு இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோமாக. நமச்சிவாயம்.